அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிய நபிகளாரின் புகழ் பாடும் கவிதை தொகுப்பாகும். பானத் சுஆத் என்ற பெயரில் புகழ்பெற்ற அவர்களின் இந்த கவிதை தொகுப்பு. வாருங்கள், இதிலே உள்ள கவிதைகளையும் நபிகளாரை பற்றி அவர்கள் பாடிய புகழ் பாடல்களையும் நாம் பார்ப்போம். அதன் விரிவான விஷயங்களையும் உள்ளே காண்போம். அல்லாஹு தஆலா நபிகளாரின் நேசத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கவுண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த பாடத்தில் நாம் அழகிய 37 கவிதைகளை முழுமையாக கடந்த பாடத்தில் முடித்திருந்தோம். பல விஷயங்களை அந்த பாடத்தில் நாம் கண்டோம். அதாவது ஆரம்பத்தில் இருந்து கஅப் ரலியல்லாஹு அன்ஹு தஸ்பீபை கொண்டு ஆரம்பித்தார்கள். தஸ்பீபை கொண்டு அவர்கள் பிரிந்த சுஆத் என்ற பெண்ணை பற்றியும், அதற்கு பிறகு அவர்களின் அந்த சுஆத் என்ற பெண்ணின் அழகையும், இன்னும் அந்த வாக்குறுதி மீறியதை பற்றியும், அந்த சுஆத் என்ற காதலை அடைவதற்கு நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும் என்றும், அதற்கு ஒரு நல்ல ஒட்டகம் வேண்டும் என்றும் அந்த ஒட்டகத்தை நீண்ட கவிதைகளில் வர்ணித்தார்கள். பிறகு வர்ணித்த பிறகு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொல்ல சொல்லி ரசூலுல்லாஹ் உத்தரவிட்டிருப்பார்கள். அதை தெரிந்து கஅபை சுற்றி உள்ளவர்கள் உன்னை கண்டிப்பாக எல்லாரும் கொன்று விடுவாங்க, ரசூலுல்லாஹ் உத்தரவு வந்துருச்சு, அதனால இவங்களை கண்டிப்பா கொன்றுவாங்கன்னு எல்லாரும் பயன்படுத்த கஅப் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரிடம் போய் உதவி கேட்பார்கள். எனக்கு அடைக்கலம் தாருங்கள் என்று கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அடைக்கலம் தேடுவார்கள். ஆனால் யாருமே அடைக்கலம் தர மாட்டார்கள். நண்பர்கள் எல்லாம் என்னது, இல்லை இல்லை முடியாது அப்படி என்று மன்னித்து விடுவார்கள். அப்ப எல்லாரும் இப்படி மறுத்த பிறகு இதெல்லாம் கவிதையில வரக்கூடிய விஷயங்களை நான் சுருக்கமா சொல்லிட்டு இருக்கேன். ஆரம்பத்திலிருந்து சுவாதை பிரிந்து அந்த விஷயத்திலிருந்து கவிதையில வரக்கூடிய விஷயங்கள், சரியா? கடைசியா அதெல்லாம் சொல்லிட்டு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு பல பேர்ட்டெல்லாம் போய் இஸ்லாத்துக்கு சேரல. அப்ப பல பேர்ட்டெல்லாம் கேட்கறாங்க, அடைக்கலம் தேடனோடனே யாருமே என்ன செய்யல, இவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கல. கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கு. அதனால யாருமே எனக்கு உதவி செய்யலன்னோடனே அவங்க எல்லாரையும் திட்டிட்டு என்ன சொல்றாங்க கோவத்துல, லா அப்பல்லக்க, எனக்கு யாரும் வேணாம். அல்லாஹ் என்ன நிர்ணயிச்சிருக்கானோ அது எனக்கு நடக்கணும். எனக்கு மரணம் நிர்ணயிச்சுட்டா அதுவும் நடக்கட்டும். ஏன் எல்லாரும் இங்க என்ன உலகத்துல யார் நிரந்தரமா வாழ போறா? எல்லாரும் ஒரு நாள் மரணிக்க தானே போறோம். எனக்கும் அது என்னது, இப்படிதான் எனக்கு மரணம் வரணும்னா எனக்கும் அந்த மரணம் வரட்டும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு ஒரு செய்தி வந்துச்சு. என்ன செய்தி? எனக்கு ஒரு செய்தி அறிவிக்கப்பட்டது. நபிகளார் எச்சரித்துள்ளார்கள் தான், மரணத்தை கொண்டு உங்களுக்கு உத்தரவிட்டுள்ளார்கள் தான். ஆனால் நபிகளாரிடம் நேரடியாக வந்து தௌபா கேட்டவர்களாக நீங்கள் நேரடியாக அல்லாஹ்வின் தூதரான நபிகளாரை சந்தித்தால் உங்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படும் என்ற செய்தி எனக்கு கிடைத்தது. நபிகளாரே, நான் சொல்லக்கூடிய செய்தியை கொஞ்சம் பொறுத்து கேளுங்கள் என்ற வரைக்கும் கடந்த பாடத்தில் நாம் என்ன செய்தோம் பார்த்தோம் அல்லவா? அப்ப நபிகளாரிடம் சற்று பொறுங்கள், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழியில் தொடரச் செய்யட்டுமாக என்று சொல்லிவிட்டு கவிஞர் அவர்கள் என்ன சொன்னார்கள்? என்ன, நீங்கள் தண்டனை கொடுத்து விடாதீர்கள். புறம் பேசுபவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள். அவர்களின் பேச்சை கேட்டு எனக்கு தண்டனை கொடுத்து விட வேண்டாம். அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மை அல்ல. அவர்கள் நான் தண்டனைக்கு தகுதியானவனும் அல்ல. அவர்கள் சொல்லினால் எனக்கு எந்த ஒரு தண்டனைக்கும் தகுதியானவன் அல்ல என்று கூறினார்கள். அதே போல் அந்த நபிகளார் இருக்கக்கூடிய இடத்தில் நான் இருக்கின்றேன். நபிகளார் இருக்கக்கூடிய இடத்தில் நான் இருக்கின்றேன். இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? யானை கூட அஞ்சக்கூடிய ஒரு இடம். நான் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் ஒரு யானை இருந்திருந்தால் கூட அது நான் பார்ப்பதையும் நான் கேட்பதையும் அந்த யானை கேட்டிருந்தால் அதுவே நடுங்கும். ஆனால் நபிகளார் பாதுகாப்பு என்று வழங்கிவிட்டால் அந்த அஞ்சம் முழுமையாக நீங்கிவிடும். அதற்கு பிறகு நான் விசுவாச பிரமாணம் பைஅத்தை எந்த ஒரு தயக்கமும் இன்றி செய்வேன். இஸ்லாத்திற்குள் நான் வருவேன் என்று கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அதற்கு பிறகு இன்னும் நபிகளார் என்ன மிகவும் அச்சம் ஏற்படுத்துபவர்களாக இருக்கின்றார்கள். சரியா? நான் பேசும் பொழுதும் அதே போல் நான் விசாரிக்கப்படும் பொழுதும், ஏன்னா தப்பு செஞ்சிருக்காங்க கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால எனது நான் நபிகளாரிடம் பேசும் பொழுதும் இன்னும் விசாரிக்கப்படும் பொழுதும் என்னை மிகவும் பயம் ஏற்படுத்தக்கூடிய
எனக்கு மிகவும் அச்சம் தரக்கூடியவர்களாக நபிகளார் இருக்கின்றார்கள். சிங்கத்தை விடவும் மிகவும் அச்சம் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று கூறினார்கள் அல்லவா? இப்ப அந்த சிங்கத்தை பற்றி நம்மளுக்கு கூற இருக்கின்றார்கள். பார்ப்போமா? அந்த சிங்கம் எப்படிப்பட்ட சிங்கம் அப்படி என்பதெல்லாம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். சரியா? அப்ப பாருங்க. லைரமின் தி லிராஇல் அர்லி மஹ்தருஹு. ஓகேவா? முஹ்தருஹு. சரியா? அப்ப லைரம் என்றால் சிங்கம். ஓகேவா? அப்ப பூமியில் அடர்ந்த பகுதி லிரா என்றால் அந்த சிங்கம் வாழக்கூடிய இடம்தான் லிரா. சரியா? பூமியில் அடர்ந்த காட்டை கொண்டு அதனுடைய குகை இருக்கின்றது. அந்த சிங்கத்துடைய குகை எங்க இருக்கின்றது? அடர்ந்த காடில் இருக்கின்றது. ஓகேவா? அதுதான் கவிஞர் அவங்க சொல்றாங்க, அடர்ந்த காடுகளில் பூமியில் அடர்ந்த பகுதியில், அதாவது அதனுடைய என்ன இருக்கு? குகை இருக்கின்றது, அந்த சிங்கத்தின் குகை இருக்கின்றதே, அத்தகைய சிங்கத்தை விட மிகவும் பயம் தரக்கூடியவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இது முஹ்தருஹுன்றது அந்த சிங்கத்தின் குகையாகிறது, பூமியில் அடர்ந்த காடுகளில் இருக்கின்றதே அத்தகைய சிங்கம். சரியா? ம் இப்ப பின்னாடி இரண்டாவது வரியில் பாருங்க என்ன சொல்றாங்க, "ஃபி பத்னி அஸ்ஸர." அப்ப அஸ்ஸர் என்றும் பள்ளத்தாக்கிலே, அந்த அஸ்ஸர் என்னும் பள்ளத்தாக்கிலே ரீலுன் ஒரு குகை இருக்கின்றது. ஓகேவா? அந்த சிங்கம் வாழும் இடம் இருக்கின்றது. தூனகு, அந்த சிங்கம் வாழும் அந்த குகைக்கு அருகாமையில் ரீலு இன்னொரு குகை இருக்கின்றது. சரியா? அப்ப அஸ்ஸர் என்ற பள்ளத்தாக்கிலே அந்த சிங்கம் வாழும் குகை இருக்கின்றது, அந்த குகைக்கு அருகாமையில் வேறொரு குகை இருக்கின்றது. சரியா? இதற்கு வேற கித்தாபுல எப்படி எழுதுறாங்கன்னா, அந்த அஸ்ஸர் என்றும் பள்ளத்தாக்கு மையப்பகுதியில் அந்த என்ன இருக்கு? சிங்கம் வாழக்கூடிய அந்த குகை இருக்கின்றது. தூணகு, அதற்கு அருகாமையில் பல காடுகள் முட்புதர்கள் அதற்கு அரணாக இருக்கும். இந்த சிங்கம் வாழும் குகைக்கு அரணாக வேறு காடுகள் முற்புதர்கள் நிறைந்த அந்த வேறு குகைகள் அதை சுற்றி இருக்கின்றன. அந்த சிங்கம் வாழும் குகைக்கு அரணாக வேறு குகை அங்கே இருக்கின்றது அப்படின்னு எழுதுறாங்க. சரியா? இப்ப பாருங்க, அல்லதி ரவாஹு அத்திப்ரீசி ஃபி ஷரஹிஹி. திப்ரிசி இமாம் எதை அறிவித்தார்களோ, அவர்களின் விரிவுரையிலே திப்ரிசி இமாம் எதை அறிவித்தார்களோ அத்தகையதாகிறது. இப்ப அவங்களுடைய கவிதையில இப்படி வருது. அதாவது இந்த இடத்துல, இந்த கவிதையோட இடத்துல அப்படியே கட் பண்ணிட்டு இந்த கவிதை வருதா? என்ன கவிதை? மின் ஹாதரின். அப்ப மின் ஹாதிரின் படிக்கணும். சரியா? அப்ப மின் லுயூசில் உஸ்தி மஸ்கனுஹு மின் பத்னி அஸ்ஸர அப்படின்னு வருதா? ஓகேவா? அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஆஹ் ஹாதிர் என்றால் என்ன அர்த்தம்? மறைந்து வாழக்கூடிய சிங்கம் என்ற அர்த்தம். மின் லுயூசில் உஸ்து, உஸ்து என்றாலும் சிங்கங்கள், லுயூஸ் என்றாலும் சிங்கங்கள். இலாஃபத்துல் ஒரு வார்த்தையை இல்லா முராதிஃபு. இப்ப இலாஃபத்துல் முஃப்ரதி இல்லா முராதிஃபிஹி. அப்ப ஒரு வார்த்தை அதுக்கு அதே அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒன்னோட வார்த்தையின் பக்கம் இலாஃபத் செய்யப்பட்டுள்ளது. சரியா? அப்படின்னா என்னது? அப்ப சிங்கங்களிலேயே மிகவும் பயங்கரமான சிங்கங்களில் இருந்து மறைந்து வாழக்கூடிய ஒரு சிங்கத்தை விட நபிகளார் மின்னுக்கு இங்க விட, ஏன்னா அங்க அஹ்வஃபுல போய் சேர்க்கணும். சரி, இந்த அஹ்வஃபுல போய். ஓகேவா? அப்ப சிங்கங்களிலேயே மிகவும் பயங்கரமான சிங்கங்களில் இருந்து மறைந்து வாழக்கூடிய சிங்கத்தை விட மிகவும் அச்சம் ஏற்படுத்தக்கூடியவர்களாக நபிகளார் இருக்கின்றார்கள். சரியா? இதுக்கு அவ்வாறுதான் அர்த்தம் வைக்க வேண்டும். அதுக்குமா பாருங்க, மஸ்கனுஹு அதனுடைய இடம் ஆகிறது, அதுக்குரிய தங்கக்கூடிய இடம் ஆகிறது. அந்த சிங்கம், அந்த மறைந்து வாழக்கூடிய சிங்கம் இருக்கிறதெல்லாம் அது தங்கும் இடமாகிறது. பின் பத்துனி அஸ்ஸர, அந்த அஸ்ஸர் என்னும் பள்ளத்தாக்கிற்கு மையப்பகுதியிலே இருக்கிறது. ஓகேவா? அப்படிப்பட்ட அந்த சிங்கம், மறைந்து வாழும் சிங்கத்தை விட மிகவும் அச்சுறுத்தக்கூடியவர்களாக நபிகளார் இருக்கின்றார்கள். ஐ மின் அசதின் ஹாதிரின், மறைந்து வாழக்கூடிய சிங்கத்தை விட அர்த்தம். சரியா? யுக்காலு சொல்லப்படும் ஹதரல் அசது அஹ்தர. ஹதரல் அசதுன்னு சொல்லுவோம் எப்போ? இதா தஹலல் ஹிதுர, அது ஹிதுரில் நுழைந்தார். அப்ப ஹிதுர என்றால் குகைன்னு அர்த்தம். குகைக்குள் அது நுழைந்து விட்டால் அப்ப என்னது? சிங்கம் குகையில் நுழைந்து விட்டதுன்னு அர்த்தம். அஹ்தரன அப்ப குகையில் மறைந்து வாழக்கூடியன்னு அர்த்தம். அப்ப குகையில் வாழக்கூடிய சிங்கம்னு அர்த்தம். சரி, அதான் மறைந்திருக்கக்கூடிய சிங்கம்னு சொன்னோம். குகையில் வாழக்கூடிய அந்த சிங்கத்தை விட
நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் அச்சம் தருபவர்களாக இருக்கின்றார்கள். எப்போ விசாரிக்கப்படும் பொழுது, தப்பு செய்து விசாரிக்கப்படும் பொழுது நபிகளார் மிகவும் அச்சம் தருபவர்களாக இருக்கின்றார்கள். ஒல் ரீலு, ரீலு என்றால் மௌதிஉல் அசதி, சிங்கம் வாழக்கூடிய இடமாகும். பயிரும் அறிவிக்கப்பட்டுள்ளது வேறொரு ரிவாயத்துல. இந்த இடத்துல மின் ஹாதிரின் வந்திருக்குல்ல, இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? மின் லைகமின், மின் லைகமின் என்று வந்துள்ளது. மின் லைகமின், மின் லர்ராஇல், மின் லர்ராஇல் உஸ்தி என்று வந்துள்ளது. ஓகேவா? சிங்கங்கள் வாழும், உஸ்துனா சிங்கங்கள், ஜம்மு. ஓகேவா? இப்ப சிங்கங்கள் வாழும் அடர்ந்த காடுகளில் இருந்து உள்ள அந்த சிங்கத்தை விட மிகவும் நபிகளார் அச்சம் தருபவர்கள். இப்ப ஹாதிர்னா மறைந்து வாழக்கூடிய, குகையில் வாழக்கூடிய சிங்கம். லைரம்னாலும் சிங்கம் தான், கடித்து கடித்து குதறக்கூடிய சிங்கம்னு அர்த்தம். ஓகேவா? இங்க வரக்கூடிய இந்த கிதாப்ல வந்திருக்கு லைரமின், மின்னு வரல இதுல, மின்னு வரல. இந்த வேற ரிவாயத்துல மின்னுடனே வந்திருக்கு. சரியா? அப்ப மின்னுடன் வரக்கூடிய லயகம் என்றாலும் சிங்கம் தான் அர்த்தம். சரியா? அப்ப பாருங்க, அசதுனாலும் சிங்கம் தான். ஹாதிர் என்றால் அதோடைய சிஃபத்து, புகையில் வரக்கூடியதுன்னு அசல் அர்த்தம். சரியா? அப்ப லயகம் என்றாலும் சிங்கம் தான். அப்ப சிங்கங்கள் வாழக்கூடிய அந்த அடர்ந்த காட்டுப்பகுதிகளில் இருக்கக்கூடிய சிங்கத்தை விட மிகவும் அச்சம் ஏற்படுத்துபவர்களாக நபிகளார் இருக்கின்றார்கள். லயகமுன், இங்க ஐனு வந்திருக்கு, ரைனு. சரியா? லைகமுன் என்பது மின் லகம், மினல் லகம், லகுமில் இருந்து வந்ததுதான் லைகம் ஆகும். பொகுவ, லகும் என்றால் அல்லு, கடிப்பது அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்ப இது கடித்து குதறும்ல இந்த சிங்கம், அதனாலதான் அதுக்கு அப்படி வந்திருக்கு. ஓகேவா? அப்ப பல ரிவாயத்து வந்திருக்கு. நோக்கம் என்ன? அது சிங்கம், அது குகையில வாழக்கூடிய ஒரு சிங்கம். அந்த சிங்கம் எப்படி பயங்கரமான சிங்கம் அப்படின்றத இங்க மறுபடியும் அடுத்த அடுத்த கவிதையை சொல்ல போறாங்க. இப்படி பயங்கரமான சிங்கத்தை விட நபிகளார் விசாரிக்கப்படும் பொழுது, அந்த குற்றவாளிகளை விசாரிக்கப்படும் சமயத்தில் நபிகளார் மிகவும் அச்சம் தரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கூற வருகிறார்கள். சரியா? இப்ப அடுத்து பாருங்க, 44வது கவிதையில அந்த சிங்கத்தை பத்தி தான் சொல்றாங்க. சரியா? அந்த சிங்கம் எப்படிப்பட்டதுன்னா கண்டினியூ அப்படியே தொடர்படியா சொல்லிட்டு வராங்க. அப்ப அந்த சிங்கம் என்ன செய்யுமா? காலையில போகுமா, அதோடைய 2 சிங்க குட்டிகளுக்கு சாப்பாடு கொடுக்குமா. ஓகேவா? அதோடைய வாழ்க்கையே என்னதான், அதோடைய சாப்பாடு என்னதானா, மனித இறைச்சி, மனித இறைச்சி தான் அதோடைய சாப்பாடா. அதுவும் என்னது, மண்ணுல புரட்டப்பட்டு, அதான் அது என்னது, அது வேட்டையாடினா மண்ணுல தானே அந்த உடல், இறந்த உடல் கிடக்கும். அது மண்ணுல புரண்டு தானே கிடக்கும், மண்ணு ஒட்டிட்டு இருக்கும் அந்த உடல்ல. அந்த மண்ணு ஒட்டிட்டு இருக்கக்கூடிய, மண்ணால் புரட்டப்பட்ட அந்த உடல், மனித இறைச்சி தான் அந்த இவர்களுக்கு சாப்பாடு. ஓகேவா? அப்படின்னு சொல்லி கவிஞர் அவர்கள் நம்மளுக்கு சொல்லி தருகிறார்கள். பாருங்கள், யகுது, அது காலையில் புறப்பட்டு செல்லும் அந்த சிங்கம். ஃபயுல்ஹிமு, இன்னும் உணவளிக்கும். இந்த சிங்கம் என்ன செய்யும்? உணவளிக்கும். லிர்காமைனி, இரு குட்டிகளுக்கு என்ன செய்யும்? உணவளிக்கும். ஓகேவா? ஐஷுஹுமா, என்னது, அவற்றின் அந்த இரு குட்டிகளின் உணவாகிறது லஹ்முன் மினன் நாசி, மக்களில் இருந்து உள்ள இறைச்சியாகும். அப்ப மனித இறைச்சின்னு அர்த்தம். சரியா? அப்ப காலையில் சென்று அந்த இரு குட்டிகளுக்கும் உணவளிக்கும். அந்த 2 குட்டியின் ஐஷு, அதோடைய வாழ்வாதார உணவாகிறது மக்களின் அந்த இறைச்சியா இருக்கும், மனித இறைச்சியா இருக்கும். மஅஃபூருன், அது புரட்டப்பட்டதா இருக்கும். அதாவது மண்ணில் புரட்டப்பட்ட மண் ஒட்டிட்டு இருக்கும் அந்த உடல்ல, இறைச்சில. சரியா? அதே போல ஹராதீலு, துண்டு துண்டுகளாக கிடக்கும். அந்த இறைச்சி வேட்டையாடல அந்த இறைச்சி ஃபுல் பாடியெல்லாம் இருக்காது, முழு உடலாலாம் இருக்காது. துண்டு துண்டுகளாக, துண்டுகளாக மண்ணில் புரட்டப்பட்ட மனித இறைச்சி தான் அந்த இரு சிங்கக்குட்டியின் உணவாக இருக்கின்றது. சரியா? அப்ப பாருங்க, அல் மஅஃபூர் என்றால் மினல் அஃபரி, புரண்டது என்ற அர்த்தம். அஃபரில் இருந்து மஅஃபூர் வந்தது. ஃபி துராபி, மண்ணிலே புரண்டது என்பதிலிருந்து உள்ளது. சரியா? ஒல் ஹராதீலு, ஹராதீல் என்றால் அல் கிதாஉ, துண்டுகள் என்ற அர்த்தம். துண்டு துண்டாக கிடக்குது அந்த இறைச்சிகள். சரியா? அதுக்கப்புறமா ஒல் லிர்காமு, லிர்காம் என்றால் ஹாஹுனா, இங்கு வலதுல் அசதி, அந்த சிங்கத்தின் குழந்தையாகும். அந்த ஒரு சிங்கத்தை பத்தி பேசிட்டு இருக்கோல, அந்த சிங்கத்தை விட நபிகளார் சக்தி பெற்றவர்கள், அச்சம் ஏற்படுத்துபவர்கள் என்று. அப்ப ஹாகுனா, இங்க லிர்காமுக்கு அர்த்தம் என்ன? வலதுல் அசதி, சிங்கத்தின் குழந்தையாகும். அப்ப இந்த கவிதையுடைய அர்த்தம் என்ன? யுத்இமு வலதஹு, அந்த சிங்கம் தன் குழந்தைக்கு என்ன செய்கின்றது? உணவு கொடுக்கின்றது. லஹ்மன், இறைச்சியை உணவு அளிக்கின்றது. முத்தகத்திஅன், துண்டு துண்டாக உள்ள. அப்ப முத்தகத்திஅன் முத்தர்ரபன், மண், துராப்னா மண்ணு. அப்ப மண்ணில் புரட்டப்பட்ட துண்டு துண்டாக உள்ள இறைச்சியை தனது குழந்தைக்கு, தனது குட்டிக்கு உணவளிக்கின்றது.
அப்படிப்பட்ட அந்த சிங்கத்தை மேல போய் சேர்க்கணும். அப்படிப்பட்ட அந்த சிங்கத்தை விட நபிகளார் மிகவும் ஆஹ் அச்சம் தருபவர்களாக இருக்கின்றார்கள். அதுக்கப்புறமா அடுத்த கவிதையை பாருங்க. அடுத்த கவிதையிலும் கவிஞர் அவர்கள் அதே சிங்கத்தை பற்றி தான் நம்மளுக்கு கூற இருக்கின்றார்கள். கவிதை நம்பர் 45. அப்ப அந்த சிங்கம் என்ன செய்யும்னா, வேட்டையாட போச்சுன்னா, அதான் சாதாரணமா சின்னது அப்படிலாம் வேட்டையாடாதான், அதுக்கு சரிசமமா இருக்கக்கூடிய பிராணியுடன் தான் அது வேட்டையாடுமா. அப்படி வேட்டையாடுச்சுன்னா அது தோத்து மடியிற வரைக்கும் இது அந்த அஹ், வேட்டை பிராணி அந்த எதிரில் இருக்கக்கூடிய பிராணியே விட்டுறலாம். அப்ப அது தோத்து போற வரைக்கும் போராடுமா. அது தோத்து போன பிறகுதான், வெற்றி கண்ட பிறகுதான் அது பின்வாகும். சரியா என்று கவிஞர் அவர்கள் அந்த சிங்கத்தின் வீரத்தை பற்றி கூறுகிறார்கள். அஹ் பாருங்க. இதான் உசாவிரு கிருணன், நிகரான ஒரு பிராணியிடம் அது சண்டையிட்டால் அப்ப த பாய்ந்து தாக்கினான். யுசாவிரனா பாய்ந்து தாக்குவது. இப்ப கிருணன்னா நிகரான ஒரு பிராணி. சிங்கத்துக்கு நிகரான, அதாவது சின்னதெல்லாம் போய் அடிக்கிறது கிடையாது, அதுக்கு நிகரானது போட்டி போட்டா என்ன ஆகுன்றது பேசுறேன். அதுக்கு நிகரான ஒரு பிராணியிடம் அது போட்டி போட்டால், அதாவது பாய்ந்து தாக்கினால், லா யஹில்லு லஹு, அந்த சிங்கத்திற்கு ஆகுமாகாது, ஐயத்துருக்கள் கிருண, அந்த நிகரான பிராணியை விட்டு விடுவது. சண்டைன்னு வந்துட்டா அந்த சிங்கத்திற்கு ஆகுமாகாது அந்த நிகரான பிராணியை விட்டு விடுவது. இல்லா ஹுவ மஃப்லூலு, அந்த நிகரான பிராணி அஹ், முறியடிக்கப்படும் வரை, தோற்கப்படும் வரை, தோற்கப்பட்ட நிலையிலே தவிர அந்த நிகரான பிராணியை விட்டு விடுவது அந்த சிங்கத்திற்கு ஆகுமாகாது. இப்போ போட்டி போட்டா அது தோற்கப்பட்ட நிலையில தான் அந்த நிகரான பிராணியை விட்டு விட்டு வரும். இல்லை என்றால் அப்படி தோற்கப்பட்ட நிலையிலே தவிர அந்த நிகரான பிராணியை விட்டு விடுவது அந்த சிங்கத்திற்கு ஆகுமாகாது. அப்ப கண்டிப்பா அது தோக்கப்பட்ட நிலையில தான் அது விட்டுட்டு வரும். அப்படி இல்லைன்னா அது அப்படி இல்லாம விட்டுட்டு வர்றது அந்த சிங்கத்திற்கு ஆகுமாகாதுன்றாங்க. இப்போ போட்டின்னு வந்துட்டா அது எதிராளியை தோக்கடிக்காம வராது அப்படின்னு கவிஞர் அவர்கள் சொல்ல வராங்க. சரியா? புரியுதா? அப்ப இந்த இதா யுசாவிர் கிர்னன் இந்த ஷர்த்துக்கு லா யஹில்லு லஹு தான் ஜவாப். சரியா? அப்ப நிகரான பிராணியிடம் அது பாய்ந்து தாக்கினால் அது தோக்கப்பட்ட, அது முறியடிக்கப்பட்ட நிலையிலே தவிர ஆஹ் அந்த நிகரான பிராணியை விட்டு விட்டு வருவது அந்த சிங்கத்திற்கு ஹலாலாகாது, ஆகுமாகாது. அப்ப பாருங்க. முசாவரத் என்றால் அல் முவாசபத்து, பாய்ந்து தாக்குதல் என்று அர்த்தம். ஒல் கிருணு, கிருண் என்றால் அல்லது யுகாவிமுக ஃபி பதுஷின் அவ் இல்மின் அவ் கைரி தாலிக, வீரத்திலோ அல்லது கல்வியிலோ அல்லது மற்றதிலோ உனக்கு சரிசமமாக உனக்கு நிகராக ஆகுவானே அத்தகையவன் தான் அல் கிருணு. அப்ப அதான் நிகரானவன் என்று அர்த்தம். சரியா? அது கல்வியில் நிகரானவனாக இருக்கலாம், இல்ல வீரத்தில், இல்ல மற்ற விஷயங்களில் உனக்கு நிகராக இருப்பானே அத்தகையவன் தான் அல் கிருணு. சரியா? ஒல் மஃப்லூலு, இங்க வந்து மஃப்லூல் என்றால் அல் மக்சூர், முறியடிக்கப்படக்கூடியது, அல் மஹ்சூமு, தோற்கடிக்கப்பட்ட கூடியது. அப்ப முறியடிக்கப்பட்ட அர்த்தம். அதே போல தோற்கடிக்கப்பட்ட நிலையிலே தவிர அது விட்டுட்டு வராம இருக்கிறதுன்றது என்ன கிடையாது, அந்த சிங்கத்துக்கு ஹலால் இல்ல. வயுருவா, இன்னும் அறிவிக்கப்பட்டுள்ளதுல இல்லா வஹுவ மஜ்தூலும், இங்க இல்லா வஹுவ மஃப்லூலும் வந்திருக்குல்ல, இந்த இடத்துல மஜ்தூலும் வந்திருக்கான். இப்ப மஃப்லூல்னா தோற்கடிக்கப்பட்டு முறியடிக்கப்பட்ட நிலைன்னு சொன்னோம்ல. இப்ப இங்க மஜ்தூலும் வந்திருக்குல்ல, பூமியில் வீழ்த்தப்பட்ட தவிர, தூக்கி எறியப்பட்டே தவிர அந்த நிகரான பிராணியை விட்டு விட்டு வருவது அந்த சிங்கத்திற்கு ஹலால் ஆகாதுன்னு அர்த்தம். இப்போ பூமியில் எரியப்பட்ட நிலையிலே தவிரன்னு அர்த்தம். வஹுவ மஜ்தூலுன்னு சொன்ன. வஹுவ மஜ்தூல் என்றால் அல் மர்மியு பில் ஜதாலதி, ஜதாலத் என்பதை கொண்டு அந்த இடத்தில் எரியப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா ஜதாலத் என்றால் யானி வஜுஹல் அர்லி, பூமியின் மேற்புறம். இப்ப ஜதாலத்துக்கு பூமியின் மேற்புறம்னு அர்த்தமா. யானி நாடுகிறார் கவிஞர் அவர்கள் வஜுஹல் அர்லி, பூமியின் மேல்புறத்தை நாடுகிறார். அப்ப பூமியின் மேல்புறத்தை கொண்டு அந்த நிகரான பிராணி எரியப்பட்ட நிலையிலே தவிர அந்த நிகரான பிராணியை விட்டு விட்டு வருவது அந்த சிங்கத்திற்கு ஹலால் ஆகாது. அப்ப என்ன சொல்ல வராங்க, அது போட்டின்னு வந்துருச்சுன்னா, நிகரான பிராணியுடன் அது போட்டி போட்டுச்சுன்னா, அதுக்கு சரிசமமான பிராணியுடன் போட்டி போட்டுச்சுன்னா அது தோக்கடிக்காம வராது. அப்படிப்பட்ட ஒரு சிங்கத்தை விட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விசாரிக்கப்படும் சமயத்தில், இன்னும் பேசும் சமயத்தில் மிகவும் அச்சம் தருபவர்களாக இருக்கின்றார்கள். சரியா? இப்ப அடுத்து பாருங்க. கவிதை நம்பர் 46 காண இருக்கின்றோம். அப்புறம் கவிதை நம்பர் 46ல என்ன சொல்றாங்க? மின்ஹு. ஆஹ் அப்ப இதுலயும் என்னதான் செய்யறாங்கன்னா, அந்த கவிதை, அந்த சிங்கம் எப்படிப்பட்டதுதான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க. இதுலயும் அந்த சிங்கம் எப்படிப்பட்டதுதான் என்ன சொல்ல வராங்க, நம்மளுக்கு சொல்ல வராங்க. சரியா? அப்ப என்ன சொல்றாங்க? மின்ஹு, அந்த என்ன சொல்ல வராங்கன்னா இந்த கவிதையில,
வானத்தில் உள்ள அந்த கீறி கிழிக்கும் பறவைகள் கூட அஞ்சி அமைதியாக இருக்குமா. எப்போ இந்த சிங்கம் இருப்பதின் காரணமாக அந்த சிங்கம் இருக்க இடத்துல இருக்கக்கூடிய பறவைகள் கூட ரொம்ப அமைதியா இருக்குமா, ஒலி எழுப்பாம ரொம்ப தடுத்து கொண்டு இருக்குமா, தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டு சத்தம் போடாம அமைதியா இருக்குமா. இன்னும் அந்த இடத்தில் அந்த பள்ளத்தாக்கு அந்த சிங்கம் இருக்கிறனாலேயே யாருமே நடந்து கூட அந்த சைடு போக மாட்டாங்களாம். காலால் நடந்து செல்பவர்கள் கூட அந்த பக்கம் யாருமே போக மாட்டாங்க அந்த சிங்கம் இருக்கிறதுனால. சரியா? அதுதான் இங்க சொல்றாங்க. மின்ஹு அந்த சிங்கத்தின் காரணமாக, அந்த சிங்கம் இருப்பதின் அச்சத்தின் காரணமாக, தவல்லு சிபாஉல் ஜவ்வி லாமிசதன். ஓகேவா? ஆகாயத்தில் ஜவ்வுன்னு ஆகாயத்தில் கீறிக்கு இருக்கக்கூடிய பறவைகள் மாறும். எப்படி மாறும்? அமைதியாக. லாமிசத்தன்னா அமைதியாக மாறும். தங்களை தாங்களே அமைதியாக கட்டுப்படுத்தி இருக்கக்கூடியதாக அந்த பறவைகள், வானத்தில் கீறி கொடுக்கக்கூடிய பறவைகள் மாறும். சிங்கம் இருப்பதின் காரணமாக வானத்தில் இருக்கக்கூடிய அந்த பறவைகள் கூட அமைதியாக இருக்கும், சத்தம் போடாம அமைதியா இருக்குமா. அதுக்கப்புறமா வலா தமஷா பி வாதிஹி, அந்த சிங்கம் இருக்கும் பள்ளத்தாக்கிலில் நடமாட மாட்டார்கள். அல் அராஜீலோ, காலால் நடந்து செல்பவர்கள் அந்த சிங்கத்தின் பள்ளத்தாக்கின் அருகாமையில் கூட என்ன செய்ய மாட்டாங்க, நடந்து நடமாட மாட்டார்கள். சரியா? ஐ சிபாஉ தைரி, சிபாஉ தைரி என்பதாகிறது ஜவ்வுன ஆகாயம்னு வந்துச்சுல, அதுக்கு என்ன அர்த்தம்? தயிர், பறவையில் கீறி கிழிக்கக்கூடிய பறவைகள், ராஜாளி, கழுகு மாதிரி. சரியா? வஹுவல் ஜவாரிஹு. அப்ப அப்ப பறவையில் கீறி கிழிக்கக்கூடியதுன்னா அது என்னது? வேட்டையாடும் பறவைகள். சிபானா அப்ப என்னது? வேட்டையாடும் பறவைகள். ஓகேவா? ஆஹ் அப்ப அடுத்து பாருங்க, லாமிசத்துன்னு வச்சுல முன்சிக்கத்தன், தடுத்து கொள்ளக்கூடியவர்களாக, அதாவது சத்தம் போடாம தடுத்து கொள்ளக்கூடியவர்கள் அர்த்தம். லம்ஸ் என்றால் இன்சாக்கு என்ற அர்த்தம், தடுத்து கொள்ளுதல் என்ற அர்த்தம். ஓகேவா? இப்ப தடுத்து கொள்ளுதல் சத்தம் போடாம தங்களை தடுத்து கொள்ளக்கூடியவர்கள். ஓகேவா? அப்ப அந்த வேட்டையாடக்கூடிய அந்த பறவைகள் கூட என்னது? அமைதியா இருக்குமா, சத்தம் போடாம. அராஜிலு, அராஜில் என்றால் ரஜ்ஜாலா, காலால் நடப்பவர்கள் என்ற அர்த்தம். மஷானா விமானா தம்சி, தம்ஷி என்ற அர்த்தத்தை கொண்டு தமஷா இருக்கின்றது. ஓகேவா? இப்ப தமஷா என்றது மாலியான ஃபேல், தஃஅல வஸன். ஓகேவா? அப்ப நடப்பதில்லைன்னு அர்த்தம் வைக்கிறேன். சரி, அந்த சிங்கத்தின் பள்ளத்தாக்கை கொண்டு காலால் நடப்பவர்கள் நடப்பதில்லை. ஓகேவா? அதான் இங்க அதுக்கு என்ன அர்த்தம்? தம்ஷி, மாலியா இருந்தாலும் அசல் அர்த்தம் மாலியா நடப்பதில்லை. ஆனா இங்க அதுக்கு முலாரியான அர்த்தம் வைக்கணும். ஓகேவா? அப்ப முலாரியா அர்த்தம் வச்சா நடக்க மாட்டார்கள். ஓகேவா? இப்படி மாறினா அதனால அர்த்தம் இது பார்க்க மாலிதான், ஆனா அர்த்தம் வைக்கும்போது தம்ஷின்னு அர்த்தம் வைக்கணும். ஓகேவா? அப்புறம் பாருங்க, அதாவது குல்லுன் ஒவ்வொன்றும் யஹாஃபு அஞ்சுகின்றன, ஃபரீசத ஹாதல் அசதி இந்த சிங்கத்திற்கு இரையாகி விடுவோமோ என்று அஞ்சுகின்றன. ஃபலா அதனால், அஞ்சுவதினால், ஃபலா யக்ரபுஹு அந்த சிங்கத்தின் அருகில் நெருங்க நெருங்க மாட்டார்கள். அந்த இரையாகி விடுவோமோ என்று ஒவ்வொன்றும் அஞ்சுகின்றன. எனவே அந்த ஒவ்வொன்றும் நெருங்க நெருங்க மாட்டார்கள், அந்த சிங்கத்தை என்ன செய்ய மாட்டாங்க, நெருங்க மாட்டாங்க. ஓகேவா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ், இந்த கவிதையில அப்ப அந்த சிங்கத்துக்கிட்ட யாருமே நெருங்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சிங்கத்தை விட அப்படிப்பட்ட சிங்கத்தை பார்த்து பயப்படுறதை விட அந்த சிங்கம் எப்படிப்பட்ட சிங்கம்னு எவ்வளவு அழகா வர்ணிக்கிறாங்க பாருங்க கவிஞர். இது எல்லாத்தையும் அப்ப அந்த சிங்கத்தை பார்த்தா எவ்வளவு பயம் இருக்கும். அந்த பயத்தை விட நபிகளாரை கண்டால் எனக்கு பயம் அதிகமாக இருக்கின்றது. விசாரிக்கப்படும் சமயத்திலும், அவங்களுடன் அந்த குற்றவாளியாக நிற்கும் சமயத்திலும், நானும் நபிகளாரிடம் பேசும் சமயத்திலும் எனக்கு அச்சம் தருபவர்களாக இருக்கின்றார்கள் என்று கூறுகிறார்கள். ஓகேவா? அதுக்கப்புறமா பாருங்க, கவிதை நம்பர் 47வது கவிதையை நம்ம பார்க்க இருக்கின்றோம். ஓகேவா? இப்ப 47ல என்ன சொல்றாங்க? அதாவது வீரமுடி, அந்த சிங்கத்தின் பள்ளத்தாக்கில் வீரத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்ட ஒரு வீரன் எப்பொழுதுமே இருப்பானா, இருந்து கொண்டே இருப்பானா. சரியா? அதிகம் வீரமுடைய ஒரு மனிதன் அந்த சிங்கத்தின் பள்ளத்தாக்கில் இருந்து கொண்டே இருப்பானா. அவனது ஆயுதங்கள் பழைய ஆடைகளும் இரத்த கரையுடன் சிவந்திருக்குமா. ஆனால் அந்த வீரன் உண்ணப்பட்ட நிலையில் கிடப்பானா. சரியா? அப்ப அந்த வீரன் எப்பவுமே இந்த பள்ளத்தாக்கு பக்கத்துல ஒரு வீரன் கிடப்பான். ஆனா உண்மையா உயிருடன் இல்ல, இறக்கப்பட்டு உண்ணப்பட்ட நிலையில் அவன் கிடப்பான் என்று கவிஞர் அவர்கள் கூறுகிறார்கள். ஓகேவா?
அந்த சிங்கத்தை பத்தி தான் வர்ணிச்சிட்டு இருக்காங்க கவிஞர் அவர்கள். இதுலயும் அந்த சிங்கத்தை பத்தி தான் நம்மளுக்கு வர்ணிக்கிறாங்க. இப்ப என்ன சொல்றாங்க பாருங்க. வலா யஸாலு பி வாதிஹி அஹூ சிகத்தின். அப்ப பாருங்க, அந்த சிங்கத்தின் பள்ளத்தாக்கில் இருந்து கொண்டே இருப்பான். அஹூ சிகத்தின், யாரு? வீரம் உறுதி உடைய ஒரு சகோதரன். உறுதி உடைய சகோதரன் அப்படின்னா உறுதியானவன், நம்பிக்கை உடைய ஒருவன். சரியா? உறுதியான நம்பிக்கை உடைய ஒருவன் அந்த சிங்கத்தின் பள்ளத்தாக்கில் இருந்து கொண்டே இருப்பான். அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க? முவர்ரஜுல் பஸ்ஸி. ஆஹ் அதே போல வ திர்சைனி. ஓகேவா? அப்ப முலர்ரஜுல் பஸ்ஸி வ திர்சைனி. ஓகேவா? மக்கூலும். அப்ப இங்க என்ன சொல்றாங்க? அந்த உறுதியான வீரனை பற்றி இங்க பேசுகிறார்கள். ஓகேவா? அதீத நம்பிக்கை கொண்ட அந்த வீரனை பற்றி அவங்க எந்த நிலையில இருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அதீத நம்பிக்கை கொண்ட வீரன் முலர்ரஜுல் பிர்சி பஸ்ஸி வ திர்சைனி, ஆயுதங்கள். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கணும்? பஸ்னா ஆயுதங்கள். ஓகேவா? திருசைன் என்றால் ஆடைகள். ஓகேவா? அப்ப கீழே நம்மளுக்கு அதோடைய அர்த்தம்லாம் வரப்போகுது. ஓகேவா? அதாவது நைந்து போன இரு ஆடைகள். அதாவது ஆஹ் மக்கி போன ஆடை ரொம்ப நாள் ஆச்சுன்னா இதுவாயிரும்ல, பழசாயிரும்ல, அந்த பழைய ஆடை நைந்து போன ஆடைகள். ஓகேவா? நல்ல ஆடை இல்ல, ரொம்ப நாள் ஆச்சுன்னா அந்த ஆடை என்னவாயிரும்? மக்கி போயிடும். அதாவது ரொம்ப நைந்து போயிடும். அப்ப ஆயுதங்கள், ஆயுதம், இன்னும் இரு மக்கி போன ஆடையும் அது எப்படி இருக்கின்றன? முவர்ரஜாக, அதாவது சிவப்பாக்கப்பட்ட, அதாவது அதான் அந்த ரத்தத்தால் சிவப்பாக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஓகேவா? மாக்குலும் உண்ணப்பட்டதாக ஒரு. அப்ப எல்லாமே இந்த அகூசிக்கத்துக்கு சிஃபத்தா படிக்கணும். சரியா? அப்ப உண்ணப்பட்ட, இன்னும் இரு ஆடைகள், இரு மக்கி போன ஆடைகளும், ஆடைகள் இன்னும் ஆயுதமும் சிவப்பாக்கப்பட்ட ஒரு வீரன் அந்த சிங்கத்தின் பள்ளத்தாக்கு அருகாமையில் இருந்து கொண்டே இருப்பான். புரியுதா? அப்ப எப்படி பார்க்கணும்? உண்ணப்படக்கூடிய ஒரு உணவாக, இன்னும் மக்கிப்போன இரு ஆடையும் ஆயுதமும் சிவப்பாக்கப்பட்ட, இரத்தத்தால் சிவப்பாக்கப்பட்ட ஒரு வீரன், உறுதியான ஒரு வீரன் அந்த சிங்கத்தின் பள்ளத்தாக்கின் அருகாமையில் இருந்து கொண்டே இருப்பான். ஓகேவா? இப்ப பாருங்க, அல் பஸ் என்றால் சிலாஹு, ஆயுதம். ஆயுதம்னு அர்த்தம். பஸ்ஸுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறாங்க? ஆயுதம்னு அர்த்தம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா திர்சான். திர்சான் என்றால் அல் ஹலகான். ஹலக்கான்னா மங்கி. என்னது? ஹலக்கான் என்பது மட்டமானதுன்னு அர்த்தம். சரியா? அப்ப மட்டமான, நைந்து போனது, அதாவது மக்கி போனது, மினசியாபி ஆடையிலிருந்து மக்கி போன இரு ஆடை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப மக்கி போன இரு ஆடைன்னு அர்த்தம் திருசான் என்றால். பஸ்ஸு யக்அு அல ஸைஃபி வத்தர்இ. பஸ்ஸு என்றால் அதற்கான அர்த்தம் தான் இங்க கூறுகிறாங்க. யக்அு, அது நிகழும். அது எதற்கும் நிகழும்? வாளின் மீதும் நிகழும். வத்தர்இ, இதற்கும் நிகழும். உருக்கு சட்டை, அந்த இரும்பாலான சட்டையை அணிவாங்கல்ல. வீரர்கள் எல்லாம், போருக்கு போறவங்க எல்லாம் இரும்பு சட்டை அணிவாங்க தங்களுடைய உடல் மேல. அந்த இரும்பு சட்டை இருக்குதுல்ல, அது குறிக்குதுன்னு சொல்லி கவிஞர் அவர்கள் சொல்றாங்க. அப்ப ரெண்டத்துக்கும் சொல்லலாம். பஸ்ன்ற வார்த்தைய அந்த ஆயுதம், ஆஹ் அந்த பஸ்ன்ற வார்த்தையை ரெண்டத்துக்கும் என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம் என்று கூறுகிறார்கள். ஒண்ணு என்னது? வாள். இப்ப வாள்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல ரெண்டு அர்த்தமும் வைக்கலாம். வாள், அந்த கேடயம், அந்த உருக்கு சட்டை சிவப்பாக்கப்பட்ட, ஏதாவது ரத்தத்தால் சிவப்பாக்கப்பட்டது. திருசைன் என்றால் அந்த மக்கி போன ரெண்டு ஆடை, அது ரெண்டும் என்னது? சிவப்பாக்கப்பட்ட, இன்னும் உணவாக்கப்பட்ட அந்த வீரன் அந்த சிங்கத்தின் அருகாமையில், அந்த சிங்கத்தின் பள்ளத்தாக்கின் அருகாமையில் இருந்து கொண்டே இருப்பான். சரியா? கவுலுஹு அஹூ சிக்கத்தின். அப்ப கவுலுஹு கவிஞருடைய சொல்லாகிறது, அஹூ சிக்கத்தின் என்ற கவிஞருடைய சொல்லாகிறது. அதோடைய அர்த்தம் என்ன? ஐ ரஜுலுன் யசிகு மின் நஃப்ஸிஹி பிசுஜாஅத்தி. ஒரு மனிதன் தன்னைத்தானே நம்புகிறான். பிசுஜாத்தி, வீரத்தை கொண்டு தன்னைத்தானே என்ன செய்கிறான்? நம்புகிறான். அப்ப தனக்கு வீரம் இருக்கு, தன்னைத்தானே தனது வீரத்தின் மீதும் தைரியத்தின் மீதும் அசைக்க முடியாத நம்பிக்கை உடைய ஒரு மனிதன். அப்ப அவனுடைய வீரத்துல நம்பிக்கை உடைய ஒரு மனிதனே போய் தோத்துட்டு வந்திருக்கான் சிங்கத்துக்கிட்டால. சரியா? அதான் சொல்றாங்க, வீரத்தை கொண்டு தன் மீது வசிக்க முடியாத நம்பிக்கையுடைய ஒரு மனிதன். அவ்வளவுதான், என் வீரம் தான் அதிகம், என்னை யாராலும் அசைக்க முடியாது அப்படின்ற அந்த வீரத்துல முழு நம்பிக்கை உடைய ஒரு மனிதனே அந்த சிங்கத்திடம் தோத்து உணவாக அங்க கிடப்பான் என்று அர்த்தம். சரியா?
மானா இப்ப கவிதையின் அர்த்தமாகிறது அன்ன ஹாதல் அசத நிச்சயமாக இந்த சிங்கமாகிறது இதஃப்தரச அஹதன் மின சுஜானி வீரர்களில் இருந்து ஒருவரை அது வேட்டையாடினால் இரையாக்கினால் ஆஹ் அப்ப வீரர்களில் ஒருவனை வேட்டையாடினால் அந்த வேட்டையாடும் பொழுது அம்சா அந்த வீரனின் ஒருவன் மாறிவிடுவான். சரியா? மாறி எப்படி மாறுவான்? ஒஹுவ மத்ரூஹு சிலாஹி முவர்ரஜு சியாபி மஅகூலுன். அந்த வீரனோ மத்ரூஹு சிலாஹி, சரியா, ஆயுதங்கள் தூக்கி எறியப்பட்ட நிலையிலும், முவர்ரஜு சியாபி இரத்தத்தால் சிவந்திருக்கக்கூடிய நிலையிலும், ஆடைகள் இரத்தத்தால் சிவந்திருக்கக்கூடிய நிலையிலும், மஅகூலுன் இன்னும் உண்ணப்படக்கூடிய நிலையிலும் அந்த வீரன் மாறுவான். அப்ப இது போய் ஒரு வீரனிடம் போய் வேட்டையாட இரையாக தேடினால் அப்ப அந்த வீரன் என்ன செஞ்சிருவான்? இறந்துருவான். அந்த சிங்கத்திட்ட போட்டி போட முடியாம அந்த ஆயுதங்கள் எல்லாம் தூக்கி போடப்பட்ட நிலையில் அந்த ஆடை எல்லாம் ரத்தத்தால் சிவப்பான நிலையில் ஒரு உண்ணப்படக்கூடிய ஒரு உணவாக அவன் இருக்கக்கூடிய நிலையில் அவன் மாறிவிடுவான். அப்படிப்பட்ட சிங்கம் ஒரு வீரனுடைய நிலைமையே இது. சரியா? அப்ப அதுதான் இங்க கவிஞர் அவர்கள் கூற வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 47 கவிதைகள் முடித்து விட்டோம். இன்னும் 1-2 பாடங்களில் நாம் முழுமையாக இதை பார்த்து முடித்து விடுவோம். வாருங்கள், தொடர்ந்து அடுத்தடுத்த கவிதைகளை அடுத்தடுத்த பாடத்தில் காண்போம். அமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.